தமிழகத்தில் பல்லாயிரம் ஆண்டு காலமாக ஆன்மீகத்தையும் சைவத்தையும் தமிழ் நூல்களையும் வளர்ப்பதற்காக மன்னர்களாலும் தனவந்தர்களாலும் நன்கொடை அளிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட மடாலயங்கள் அதன் இன்றைய மடாதிபதிகளின் சர்வாதிகார போக்குகளால் ஆதீன பாரம்பரியங்கள் புறக்கணிக்கப்பட்டு குரு பரம்பரை விதிமுறைகளை கடைப்பிடிக்காமல் மீறப்பட்டு பணத்திற்காக எவரை வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் தங்கள் வாரிசாக நியமிக்கலாம் என்ற நிலை உருவாகி உள்ளதைக் கண்டு பல சைவ பெரியோர்கள் மனவேதனைப்படுகிறார்கள். மதுரை ஆதீனம் கூறியதாக 30/4/2012 அன்று வெளிவந்த பத்திரிகைகளில் வந்த செய்திகளை கூறுகிறேன், கேளுங்கள். நித்யானந்தா கிடைத்தது நாங்கள் செய்த புண்ணியம். எனக்கு இருந்த இளைப்பு நோயை குணப்படுத்தியவர் அவர் என மதுரை ஆதீனம் கூறினார். ஆபாச சிடி சர்ச்சையில் சிக்கிய சாமியார் நித்யானந்தாவை மதுரை ஆதீனத்தின் 293வது மடாதிபதியாக ஏப்ரல் 27 தற்போதைய ஆதீனம் அருணகிரி பெங்களூருவில் முடிசூட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கு இந்து அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. இச்சூழலில் நேற்று நித்யானந்தாவுடன் மதுரை திரும்பிய ஆதீனம் கூறியதாவது: ஞானம், புலமை, போர்க்குணம் உடைய நித்யானந்தா கிடைத்தது நாங்கள் செய்த புண்ணியம். எனக்கு இருந்த இளைப்பு நோயை குணப்படுத்தியவர். நோய் இருந்தால் அவரை அணுகுங்கள். நித்யானந்தாவை தேர்ந்தெடுத்ததற்கு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிப்பது அவர்களின் அறியாமையையும் பொறாமையையும் காட்டுகிறது. நித்யானந்தாவை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்கின்றனர். அவர் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யானவை. யாரை நியமிக்கலாம் என 8 ஆண்டுகளாக தேடுதல் இருந்தது. பெங்களூருவில் நித்யானந்தாவை சந்தித்த போது அவரை நியமிக்கலாம் என உள்ளத்தில் உதித்தது. அங்கு அவருக்கு பக்தர்கள் அதிகம் என்பதால் அங்கேயே முடிசூட்டினேன். 1 கோடி ரூபாய் நன்கொடையை கொடுத்து அவரை பதவியை பெறவில்லை. அத்தொகை கொடுத்தது குருவுக்கு செய்யும் பாதகாணிக்கை. மீனாட்சி அம்மன் கோவில் 1865ஆம் ஆண்டுக்கு முன் மதுரை ஆதீன கட்டுப்பாட்டில் இருந்தது. பின் அரசிடம் நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டது. மீண்டும் கோவிலை ஆதீன நிர்வாகத்திற்கே தர வேண்டும் என நித்யானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு ஓராண்டாக போலீஸ் பாதுகாப்பில்லை. மீண்டும் கேட்டுள்ளேன். ஆதீன மடத்தில் ஓட்டல் கட்டியதில் எனக்கு உடன்பாடில்லை. காலி செய்யும்படி கூறியுள்ளேன். அதேபோல் மதுரை ஜாரி புதுக்கோட்டையில் மன்னர் கூன்பாண்டியன் வழங்கிய 1250 ஏக்கரை அந்த ஓட்டல் நிர்வாகிக்கு குத்தகைக்கு வழங்கினேன். இரண்டையும் ஒப்படைக்காத பட்சத்தில் போலீசிடம் புகார் செய்வேன். ஆதீன மடத்தின் விதிப்படி ஓலைச்சுவடி மூலம்தானே தேர்வு செய்திருக்க வேண்டும். ஆனால் யாரிடமும் ஆலோசிக்காமல் திடீரென்று நியமித்து விட்டீர்களே என நிரூபர்கள் கேட்டதற்கு ஓலைச்சுவடியை பாருங்கள், அதில் நித்யானந்தா பெயர்தான் இருக்கும். இதை மற்ற ஆதீனங்கள் அங்கீகரித்துள்ளனர். இந்து சமயம் நலிவடையாமல் இருக்கவும் தூக்கி நிறுத்தவுமே அவரை தேர்ந்தெடுத்தேன். இதற்கு எதிராக ஹைகோர்ட் போனாலும் அது செல்லாது என்றார் ஆதீனம். மதுரை ஆதீனம் கூறுவது அரசுக்கு சவால் விடுவது போல் அமைந்துள்ளது. நித்யானந்தா போன்றோரிடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்தை ஒப்படைத்தார். ரஞ்சிதாவை அழைத்துக் கொண்டு வந்து கோவில் நிர்வாகத்தை கவனிப்பேன் என்பார் நித்யானந்தா. ஆதீன குரு பரம்பரையின் படி தற்போதைய மதுரை ஆதீனத்தில் சீடராக பணியாற்றி சைவ நூல்களை பழையறக் கற்று தெய்வ பக்தியிலும் துறவர நிலையிலும் பட்டுள்ள ஒருவரை அடுத்த வாரிசாக தேர்ந்தெடுக்காமல் நித்யானந்தா மடத்திற்கு நன்கொடை கொடுக்கவில்லை, தனக்குத்தான் பாதகாணிக்கையாக கொடுத்தார் என்று நித்யானந்தாவின் பிச்சை பணத்திற்கு சொந்தம் கொண்டாடி மதுரை ஆதீனத்தின் பாரம்பரிய பெருமைகளையே அழிக்க நினைக்கிறார் 292வது மடாதிபதி. ஹைகோர்ட் போனாலும் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்ற ரீதியில் மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் கூறுவது அரசுக்கே சவால் விடுவது போல் உள்ளது.
மதுரை மடத்திற்கு மன்னர் கூன்பாண்டியன் வழங்கிய 1250 ஏக்கர் சொத்துக்களில் இருந்து ஏராளமான சொத்துக்கள் கேட்பாரில்லாமல் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவே பொதுமக்கள் கருதுகிறார்கள். மதுரை ஆதீனமாக பதவியேற்றுள்ள சன் டிவி புகழ் நித்யானந்தா 1 கோடி ரூபாய் பாதகாணிக்கையாக கொடுத்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பாதுகாக்க வருவதாக மதுரை ஆதீனம் அருணகிரி கூறுகிறார். குரு பரம்பரையின் கோட்பாடுகளை எப்பால் வைத்துவிட்டு நித்யானந்தா தனக்கு கிடைத்தது நாங்கள் செய்த புண்ணியம் என்று ஒரு அறிவாற்றல் நிறைந்த மடாதிபதி கூறுவது பணம் மனிதனை எப்படி வேண்டுமானாலும் பேச வைக்கும் என்பதையே காட்டுகிறது. முற்றும் துறந்தவர்களாக வாழ வேண்டியவர்கள் பாதகாணிக்கைக்காக பல்லாண்டு பாடுவது வேதனையாக உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் மீது குறிவைத்து காய் நகர்த்தும் இவர்களை அரசு கண்காணித்து மடத்தின் சொத்துக்கள் தவறான முறையில் தகாதவர்களிடம் சென்று விடாமல் இருக்க தமிழக அரசு உடனே சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரை ஆதீன பரம்பரையைச் சேராத நித்யானந்தா 1 கோடி ரூபாய் கொடுத்து பதவி பெற்றதை விசாரிக்க அரசு உடனடியாக சிபிஐ குழுவினரை வைத்து விசாரணை நடத்த வேண்டும். எல்லா மடத்தின் சொத்துக்களையும் அரசு தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து தகுந்த சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். தமிழகத்தின் பரம்பரை பாரம்பரியங்களை காப்பாற்ற புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.